அவர் சேனல் மை வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம புது கிராஃப்ட் ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான திங்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் என் கையில் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்க. கருவேப்பிலையோட காங்க இதை நம்ம சீக்கிரமாக ரஃப் பண்ண போகிறோம். ஒரு சின்ன கம் பாட்டில் எடுத்துருக்கேன். நம்ம பேப்பரை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த காம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால எனக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் உடைச்சிருக்கேன். இதில் நான் இப்போ கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பேப்பரில் ஒட்டலாம். நீங்கள் பேப்பரை பண்ணும்போது சென்டராக பார்த்து ஒட்டுங்க. நான் இப்போ இதை ஃப்ளவர் மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி. இப்போ நான் இந்த காம்பை குட்டி குட்டியாக உடச்சிக்கிறேன். நம்ம அதை கம் போட்டு ஒட்டலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி லைனாக ஒட்டிக்கோங்க. நான் இப்போ இந்த பக்கம் பண்ணியிருக்க மாதிரி அந்த சைடும் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த குச்சிங்களோட சென்டரில் ஒட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் இப்போ ரெண்டு பக்கமும் ஒட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு குச்சி ஒட்டியிருக்கேன் சின்னதாக. குட்டி குட்டியான ஃப்ளார்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் அந்த பேப்பரோடைய கார்னரில் கட் பண்ணி அதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம அந்த கார்னர்ஸை கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த பேப்பர் கார்னர் அது அந்த தான் நம்ம ஃப்ளார்ஸும் பண்ண போகிறோம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பேப்பரில் ஃப்ளார் மாதிரி ட்ராப் பண்ணுறேன். கார்னரில் ட்ராப் பண்ணுறேன். நான் ட்ரா பண்ணது உங்களுக்கு தெரியுதா? ஷேப்பில் இப்போ ஃப்ளார் கட் பண்ண போகிறேன். சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். நான் இந்த மாதிரி நிறைய ஃப்ளார்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க என்னோட குட்டி குட்டி ஃப்ளார்ஸை. நான் இது எல்லாமே பேப்பரில் தாங்க பண்ணேன். இப்போ நம்ம அந்த பேப்பர் ஃப்ளாஸ்க்கு கலர் அடிக்கலாமா? நான் இப்போ ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் எல்லா பேப்பர் ஃப்ளார்ஸுமே கலர் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒன்றொன்னா நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ஃப்ளார்ஸை ஸ்டிக் பண்ண போறேன். ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க எல்லார்கிட்டயும் கண்டிப்பா பெயிண்ட் பிரஷ் இருக்கும், அது எடுத்துக்கோங்க. ரொம்ப வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கம் இப்போ நம்ம கம் அதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இந்த ஃப்ளார்ஸ்ல எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்கேன். நம்ம அழகாக கட்டுறதுக்கு டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் இந்த கிரையான்ஸ் எதுக்கு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் அந்த ஸ்கேலால் கிரையான்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சீவிக்க போகிறோம். நம்ம இப்போ அந்த கார்னர்ஸில் கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
கம்மை வந்து கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரையான்ஸ் ஒன்றா சீவிக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் சீவிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கலராக சீவிக்கலாம். இப்போ நல்லா நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் அங்கே கார்னரில் கம் போட்டோம்ல, அந்த இடத்துல அதை தூவிக்கிறேன். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் நான் பண்ணுறேன். ஃபார் டெக்கரேஷன் நான் இதை டெக்கரேஷனுக்காக பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரி மேலே இது ஃப்ளார்னர் பேர் எழுதிக்கோங்க. இப்போ நான் சைடில் வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஸ்கெட்சை வச்சு எந்த கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் கலர் இப்போ நான் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு எம்டி ஃப்ரேம் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ அந்த ஃப்ளார் பிக்சரை வைக்க போகிறேன். உங்ககிட்ட தேவையில்லாத ஃப்ரேம் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதில் ஃப்ளார் பிக்சரை நான் இப்போ வைக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணா ஃப்ரேம் சைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.